அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நற்செய்தியில் பார்க்கும் வந்து 2 பேர் கோயில்ல போய் வேண்டுறாங்க கடவுள்கிட்ட. ஒருவர் வந்து பரிசேயர், இன்னொருவர் வரி வாங்குபவர். வரி வாங்குபவர் எட்ட நிற்கிறாரு, பரிசேயர் முன்னகி நிற்கிறாரு. பரிசேயர் பெருமை கொள்கிறார், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை சாதிச்சேன் எல்லாம். ஆனா வரி வாங்குபவர் தாழ்ச்சியுடன், பணிவுடன், வருத்தத்துடன் தலை குனிந்து மாலிபை அடித்துக் கொள்கிறார். ஆண்டவரே என்னை இரக்கமாகிறது. ஆகவே இந்த உவமை எதை பற்றி கூறுகிறது என்றால், கடவுள் முழுக்க நம்ம யாரு? நான் கூட கடவுள் முழுக்க நான் யாரு? நம்ம எல்லாரும் யாரு? கடவுள் முழுக்க நிக்க முடியுமா? நிக்க முடியாது. நம்ம தூசி, நம்ம எல்லாருமே தூசி. அப்ப மனசுல கடவுள்கிட்ட வேண்டும் போது இந்த தாழ்ச்சி இருக்கு, பணிவு, தாழ்ச்சி, அடக்கம், பெருமை கொள்ள முடியாது. நாம் வாழ்றது கடவுளுடைய கொடை. நாம் அனுபவிக்கும் வாழ்க்கை, சொத்து சுகங்கள் எல்லாமே கடவுள் கொடுத்து. அந்த மாதிரி இருக்கும்போது கடவுள் முன்னுக்கு நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை சாதிச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடக்கம் தேவை, பணிவு தேவை, தாழ்ச்சி தேவை. இந்த தாழ்ச்சி தான் நாம் கடவுள்கிட்ட நெருங்குவதற்கு ஒரு கதவு மாதிரி. இதன் வழியாகத்தான் கடவுள்கிட்ட நம்ம போக முடியும். தாழ்ச்சி உள்ளவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பார், அன்பாக ஆசீர்வதிப்பார். அவர்கள் உள்ளத்தில் அவருடைய ஆவியாரை தருவார். இதுதான் உண்மை. ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்னத்தான் காரியம் செய்தாலும், என்னத்தான் நம்ம பெரிய சாதனைகளா செய்தாலும் கடவுள் முன்னுக்கு நம்ம தூசி. ஏனென்றால் கடவுளுடைய அருளால் நாம் இதெல்லாம் செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு, பணிவோடு, அடக்கத்தோடு, தாழ்ச்சியோடு நாம் பயணம் செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.